இன்னைக்கு நம்மளுடைய இன்றைய செய்தி நிகழ்ச்சியில புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகார மோதல் எந்த அளவிற்கு இருக்கு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன என்பது தொடர்பாகத்தான் கலந்துரையாட போறோம். தன்னுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் மேடம். பொதுவாகவே இந்த யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய கிளாஷ் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பல மாநிலங்களில் பல யூனியன் பிரதேசங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எதற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஈகோயிஸ்டிக் கிளாஷ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நினைக்குது? இது ஈகோயிஸ்டிக் கிளாஷ்ன்னு நாம் நினைக்கிறத விட திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள் அல்லாத பிற மாநிலங்களில் இந்த யூனியன் பிரதேசங்கள் இல்லாத மாநிலங்கள்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடிக்கு அந்த ஆளுங்கட்சியை உள்ளாக்குகிறார்கள். இவர்கள் அங்கே கால் பதிக்க வேண்டும் என்ற, ஏன் தமிழ்நாடே உதாரணமாக எடுத்துக்கோங்க. அஇஅதிமுக ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசின் தலையீடு எந்த அளவுக்கு இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் தினகரனை கைது பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சிபிஐ ரெய்டு விடுறாங்க, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் தண்டனை கொடுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய துறைகளின் மூலமாக நெருக்கடியை மாநில ஆளுநர் மூலமாகவே நேரடியாக அழுத்தம் கொடுத்து ஒரு நெருக்கடியை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏற்படுத்துகிற வழக்கம் என்பது தமிழகம் மட்டும் இல்லை, அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லா இடத்துலையுமே இது நடந்தது. மாநிலங்கள் அல்லாமல் யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இடங்களில் இன்னும் சர்வசாதாரணமாக அதை துஷ்பிரயோகம் செய்கிறது பாஜக. இதை தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி ஆளுநரை வைத்து யாரையுமே நாம் துன்புறுத்தினதோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு தவறான நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநரை வைத்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. அப்ப பாண்டிச்சேரியில் நடக்கிறது ஒரு அதிகார முதல் கிடையாது. ஏன்னா துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடிக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நாராயணசாமிக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த 3 நியமன எம்எல்ஏ விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய மோதலே வெடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாகவும் அவங்க பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கு ஒரு 3 நியமன எம்எல்ஏக்களை நியமனம் செய்வது சட்டசபையின் ஆளுகைக்கு உட்பட்டது. இன்னைக்கு சட்டமன்ற சபாநாயகர் பரிந்துரையின் பேரில் அந்த ஆளுங்கட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எடுக்க வேண்டிய சில முடிவுகள், அதன் பின்னர் அந்த நியமன எம்எல்ஏக்களை பொறுத்தவரை அந்த யூனியன் பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மத்திய அரசு தானாகவே அவங்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களின் பரிந்துரையை மட்டும் ஏற்றுக்கிட்டு ஒரு 3 எம்எல்ஏவை தன்னிச்சையாக, அதை பாஜகவோட தலைவர்களை இவங்க நியமன எம்எல்ஏக்களை அதுக்குள்ளே நுழைக்க முயற்சி பண்ணது, யாரையுமே உள்ளே வர விடாமல் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைப்பது, இதெல்லாம் உண்மையாகவே அங்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், 30 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு அரசாங்கம் நிலவில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு எதிர்க்கட்சி இருக்குது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த சட்டப்பேரவைக்கு எந்த அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்காம அந்த துணைநிலை ஆளுநர் சட்டத்திற்கு புறம்பாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே புறம்பாக இன்றைக்கு நியமன எம்எல்ஏக்களை தானாகவே பறைசாற்றி கொண்டு தானாகவே இந்த பதவி பிரமாணம் செய்து வைத்து தானாகவே கெசட்டில் பப்ளிஷ் செய்து எல்லாம் தானே செய்யக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு அராஜகத்தின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 3 விஷயத்துல எதை காங்கிரஸ் முழுமையாக குற்றம் சாட்டுகிறது? நியமன எம்எல்ஏக்களா பாஜகவை சேர்ந்தவர்களை நியமிச்சதை குற்றம் சாட்டுறீங்களா, அல்லது கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வச்சதை குற்றம் சாட்டுறீங்களா, அல்லது கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படிங்கறத உங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸை பொறுத்தவரை? அதாவது கிரண்பேடி அவர்கள் அவங்க மத்தியில் இருக்கும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படிதான் இவங்க பிடிவாதமாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை நிலைக்குலைய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பலம் பொருந்திய அரசாங்கம் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில். அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே சட்டப்பேரவையின் ஆளுகைக்குள்ளே ஆளுநருக்கு இடம் இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் தன்னிச்சையாக எல்லாம் செய்ய முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரை கலந்து ஆலோசிக்கும், அரசாங்கத்தை கலந்து ஆலோசித்து தான் அவர் நடைமுறைக்குள் செல்ல வேண்டும். தானாக அவர் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று
இன்றைக்கு நடைமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அப்படிதான் டெல்லியில ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு பாஜக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தை துன்புறுத்தினாங்க, பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அங்கே போராடி அந்த துணைநிலை ஆளுநர் தானாகவே ராஜினாமா செய்து போகக்கூடிய அளவுக்கு நடந்தது. அதே போல புதுச்சேரியிலும் இந்த துணைநிலை ஆளுநர் சட்டத்திற்கு புறம்பாக மக்களுக்கு எதிராக, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எதிராக ஒரு இந்திய அரசு அமைப்பு சட்டத்தையே தன் கையில் எடுத்துக்கொண்டு தானாக இயங்க நினைப்பது என்பது எல்லா சட்டங்களுக்கும் புறம்பானது. ஆகையால் இவர் துணைநிலை ஆளுநராக இருக்க தகுதியற்றவர். ராஜினாமா செய்து உடனடியாக அவர் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். கிரண்பேடி வந்து எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகும் கூட ஏன் வந்து நியமன எம்எல்ஏக்களை பரிந்துரைக்கல முதலமைச்சர் நாராயணசாமி? அதற்காகத்தான் நான் முடிவு எடுத்தேன், அதற்காகத்தான் நான் இந்த நடவடிக்கை எடுத்தேன், என்னுடைய அதிகார வரம்பிற்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி கிரண்பேடி விளக்கம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நியமன எம்எல்ஏக்களை பற்றி தகவல் கோரிய பொழுது அந்த தகவலுக்கு திரு நாராயணசாமி அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். பதில் அளித்த அந்த பதிலுக்கு மத்திய அரசிடமிருந்து கோப்புகள் பெறப்பட்ட பிறகுதான் இவங்க பரிந்துரை செய்யணும். அதுதான் நடைமுறை. அந்த சட்ட ரீதியான நடைமுறை பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கிடையில் பாஜக தலைவர்களையே இவர் பரிந்துரை செய்கிறார், அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்றால் இது வேண்டுமென்றே அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே சில நபர்களை உள்ளே நுழைப்பதற்காக கிரண்பேடி அவர்கள் தன்னிச்சையாக பாஜகவுக்கு உதவி செய்வதற்காக நிலைமையற்ற நிலைமையில் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கட்சி சார்ந்த பார்வை கொண்டவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் துணைநிலை ஆளுநராக ஒரு நடுநிலையாக அனைவருக்குமான ஒரு நபராக எப்படி இருக்க முடியும்? ஒரு கட்சி தலைவர் போல நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி வந்து ஒரு ஆளுநர் என்ற இடத்தில் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அந்த வகையில் அங்க இருக்கிற அரசாங்கத்திற்கும் அவர் எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆளுநராக இருக்க தகுதியற்றவராக பாஜகவை சேர்ந்தவங்களை நியமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே இருக்கிறீங்க. ஏன் பாஜகவை சேர்ந்தவங்களை நியமன எம்எல்ஏக்களா நியமிக்க கூடாதா? ஆமா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் கூட பாஜக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் தேர்தலே மக்களால் அங்கீகரிக்கப்படாத நபர்கள். அப்படி இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் பரிந்துரை செய்யப்படணும். அதுதான் எல்லா இடத்துலையும். இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஒரே ஒரு நாமினேட்டட் நியமன எம்எல்ஏ இங்கே உண்டு தமிழ்நாட்டில். எப்பொழுதுமே ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் வந்து அந்த நியமன எம்எல்ஏவை கொடுப்பாங்க. வேற எந்த கட்சியும் தானாக வந்து உள்ள சொருக முடியாது, உள்ள கொண்டாந்து திணிக்க முடியாது. ஆகையால் இப்படி திணிக்கிறதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இது கண்டனத்துக்குரியது. அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆளுங்கட்சி யாரை பரிந்துரை செய்கிறார்களோ அவங்க தான் நியமன எம்எல்ஏக்களா வர முடியும். அதையும் தாண்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்தியில் ஒரு சமரசம் ஏற்பட்டு யாரையாவது கொன்ற வேண்டும் என்றால் அதையும் தாண்டி அதுதான் நடைபெற முடியுமே தவிர ஆளுங்கட்சியிலையும் இல்லை எதிர்கட்சியிலையும் இல்லை ஒரு கட்சி எதுவாமாவும் இல்லாத மக்களிடத்தில் எந்த அங்கீகாரமும் இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு ஆளுநர் மட்டும் இருக்காங்க. அந்த ஆளுநர் தானாகவே நியமனம் செய்து கொள்கிறார்கள் அந்த கட்சியோட தலைவர்களை. அவங்கள கொண்டு வந்து திணிச்சு அவங்க அதுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வேண்டுமென்றே ஒரு நிலை கொலையும் தன்மையை புதுச்சேரியில் உருவாக்க முயற்சிக்கிறார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள். இது கண்டனத்துக்குரியது. அப்படிப்பட்ட துணைநிலை ஆளுநரை ஒருபொழுதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள், அரசாங்கம் ஏற்காது, எதிர்கட்சியும் ஏற்காது, சட்டப்பேரவையும் ஏற்காது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கு இருக்க தகுதியற்றவர், ராஜினாமா செய்து அவர் செல்ல வேண்டும். அதுதான் இவ்வளவு கண்டனங்களை வந்து இப்ப மட்டும் காங்கிரஸ் கட்சி சொல்லல, தொடர்ந்து கிரண்பேடி வந்தது ஆளுநரா வந்ததிலிருந்தும் சரி, இப்ப நாராயணசாமி முதலமைச்சர் பதவியேற்றதிலிருந்தும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையான அந்த மோதல் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. பல விஷயங்கள்ல வந்து கிரண்பேடி இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு. ஏன் தமிழ் அந்த பாண்டிச்சேரி அரசு சரியாக முறையாக செயல்பட்டா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு முறையாக செயல்பட்டா என்னுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் தராங்க. முறையா நல்லா செயல்பட்டு இருக்கிற அரசாங்கம் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே 6 மாதம் கழித்து தான் வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது. முதலமைச்சர் அவர்கள் அதில் கண்டெஸ்ட் பண்றாங்க, அபரீத வெற்றியை அடைகிறார்கள். அப்போ நல்லா செயல்படலைன்னா அவர் வெற்றி பெற முடியுமா?
முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தானே அவர் ஜெயிச்ச தேர்தல். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கல்ல. கிரண்பேடி யார் சொல்றதுக்கு அங்கே அரசாங்கம் சரியாக செயல்படலைன்னு? அது வேண்டுமென்றே அரசியல் சூழ்நிலைகளை தூண்டிவிட்டு பாஜகவுக்கு துணை போகிறார்கள். அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் கட்சி சார்புடைய தன்மையோடு ஒரு ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் நடுநிலையற்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர் ஒரு ஆளுநராக இருக்க தகுதியற்றவர். ஆளுநர் வந்து நடுநிலையோட செயல்படல அப்படிங்கிறது பாஜக தரப்புல இருந்து என்ன விளக்கம் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம். பாஜகவிலிருந்து திரு KT ராகவன் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க. தொடர்ந்து புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோதல் நிலையை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து காங்கிரசார் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பாஜகவினுடைய கைப்பாவையாக கிரண்பேடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடுநிலைமையான துணைநிலை ஆளுநரா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நியமிச்சிருக்கக்கூடிய அந்த 3 நியமன எம்எல்ஏக்களும் ஏன் பாஜகவிலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டு, அவங்களுடைய கேள்வி. இதுக்கு பாஜகவினுடைய தரப்பு விளக்கம் என்ன? பாருங்க, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் ஒரு மாநில அமைச்சரவை, முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கவர்னர் சொன்னாங்கன்னு சொன்னா இது எப்படி சட்டத்துக்கு முரணாக இருக்கும்? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க வந்து இப்போ அந்த எம்எல்ஏ நியமனங்களை பத்தி சொன்னீங்க. அது வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்ட்ல செக்ஷன் 3ல மத்திய அரசாங்கம் 3 நபரை நாமினேட்டட் எம்எல்ஏவாக, நியமன எம்எல்ஏவாக நியமிக்கலாங்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இது வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஷரத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இல்ல. கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுதும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது, அவங்க எல்லாம் கூட எல்லாருமே இதைத்தான் செய்திருக்கிறார்கள். சட்டத்திற்கு முரணாக எங்கே ஆளுநர், துணைநிலை ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார் நாம இங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னு சொன்னா அது விளக்கணும். இங்க வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னா ஆளுநர் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கலாங்கிறதெல்லாம் கூட கேட்கறாங்க. இங்க இதே பாண்டிச்சேரியில 1990ல சந்திரவதிங்கிற லெப்டினன்ட் கவர்னர் இருக்கும் பொழுது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜனதாதள் கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்ப 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது துணைநிலை ஆளுநர். அதனால சட்டத்துக்கு புறம்பாங்க எதுவும் நடக்கல. இது இவர்களுக்கும் தெரியும். என்ஆர் காங்கிரஸ் இருக்கும் பொழுதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரி நியமன உறுப்பினர்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து சட்ட முரண் என்ன இருக்கு? அண்ட் அனதர் திங், மாநில அமைச்சரவையோ முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று அவர்கள்தான் அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இது நாள் வரை காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார்? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் தான் அப்பவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் காங்கிரஸ் விமர்சனம் செய்வதற்கு முன்பாக தாங்கள் என்ன செஞ்சாங்கன்றத சொல்லட்டும், அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த ஆட்சியில இப்ப இருக்கிற அங்க லெப்டினன்ட் கவர்னர் சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டார்னு ஏதாவது ஒரே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. பல்வேறு விமர்சனங்களுக்கும் நீங்க விளக்கங்களை கொடுத்திருக்கிறீங்க. அப்படியானால் உங்களுடைய அந்த நடவடிக்கை எல்லாமே நியாயமானது அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய விதமாகத்தான் நீங்க பேசுறீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இவ்வளவு நல்ல விஷயங்கள் நியாயமான முறையிலே நடந்திருந்தாலும் ஏன் வந்து ஒரு முன்னறிவிப்பே இல்லாம அந்த பதவி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு? ஏன் அங்க யாருக்குமே அனுமதி வழங்கப்படல? ஏன் அங்க யாருமே அனுமதிக்கப்படல? அதுதானே அவங்களுடைய குற்றச்சாட்டு. 23/6/2017 மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டிபிகேஷன் மூலமாக இவர்களை நியமித்தது. இன்னைக்கு தேதி என்ன? 23 நியமிச்சாச்சு. ஆனா சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்ய மறுக்கிறார். அப்ப அதை எடுத்துக்கொண்டு லெப்டினன்ட் கவர்னர் போகும்பொழுது லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் தனக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அதே பாண்டிச்சேரியிலேயே பிரசிடென்ஸ் இருக்கு, 1990ல இருக்கு. அதனால இப்ப வந்து இந்த மாதிரி பதவி பிரமாணங்கள் செய்வதற்கு எல்லாரையும் அழைக்கணும்னு ஒண்ணும் இல்லை. நம்ம சபாநாயகர் தமிழகத்திலே கூட பாத்தீங்கன்னா யாராவது புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவருடைய சேம்பர்லயே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. பெரிய இதுல இப்ப ராஷ்டிரபதி பவன்ல இருக்க மாதிரி அந்த ஹால்ல பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடையாது. சபாநாயகருடைய சேம்பர்லயே பண்ண முடியாது. அதே மாதிரி தன்னுடைய சேம்பர்ல, தன்னுடைய ஆபீஸ்ல லெப்டினன்ட் கவர்னர் செய்து வைக்கிறார். இதுல என்ன முரண்பாடு எங்க இருக்கு? இதுல ஒரு அமைச்சருடைய பதவியேற்பு, இது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியேற்பு, இதெல்லாம் பண்ணலாமே.
நான் அதுதான் சொல்ல வரேன், எதிர்க்கட்சிகள் சொல்லட்டும். டெமோக்ரஸில அவர்களுடைய கருத்துக்களை எல்லா விதத்திலையும் எடுத்து வைக்கிறது உரிமை இருக்கு. ஆனா இதுல என்ன இல்லீகாலிட்டி இருக்கு, அதை மாத்திரம் ஒரே ஒரு பாயிண்ட் ஏதாவது இல்லீகாலிட்டி இருக்குன்னு சொல்லட்டும். நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்திலே வழக்கு வரும்பொழுது அட்மிஷன் ஸ்டேஜ்ல ஸ்டே கொடுக்கல இந்த சென்னை உயர் நீதிமன்றம். அதுல இருந்து தெரியுது. அதனால இது சட்ட உடன்பாடுகள் எதுவுமே கிடையாது. இது நாள் வரை எப்படி நடந்ததோ அப்படிதான் நடந்திருக்கு. அப்படியானால் கிரண்பேடி வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அப்படி கிரண்பேடியை வைத்து பாஜக வந்து புதுச்சேரிக்குள்ள நுழைய முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அமித்ஷா கூட புதுச்சேரிக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜக ஏதோ வியூகம் வகுக்கிறது புதுச்சேரியில அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மாத்திரமல்ல, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சியிலே வரணும்னு விரும்புறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்க விரும்பினாலும் தப்பு இல்லை, காங்கிரஸ் விரும்பினாலும் தப்பு இல்லை. அது என்ன பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் நுழைக்கணும் அப்படின்னா என்ன தவறான அது அப்படி வர்றது? நாங்க வந்து டெமோக்ரஸிக்கலி சட்ட ஜனநாயக தேர்தல் வரும்போது சந்திச்சு மக்கள் ஆதரவு தான் வரப்போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அதுனா பேனா பிஜேபிக்கு புதுச்சேரியில எதுக்கு பின்வாசல் வழியா வரணும்? பின்வாசல் வழியா வந்து 3 எம்எல்ஏக்களை திணிச்சு எதுக்கு வரணும்? சகோதரி கிட்ட ஒரு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம். யார் வேண்டாங்கறா? பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ்ல இருந்து நியமன உறுப்பினர்கள் நியமித்ததே இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது நியமன உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. வேற ஆட்சி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியோட பரிந்துரை இல்லாம வந்ததே கிடையாது. நான் எனக்கு சொல்லட்டும், சகோதரியும் வழக்கறிஞர் தான், தன்னிச்சையாக மத்திய அரசு யாரையும் திணித்தது கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. இது என்ன நிரூபிக்க முடியும்? கேள்விக்கு நான் சகோதரியோட கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறேன். எனக்கு சொல்லட்டும், அவங்களும் வழக்கறிஞர் தான். எந்த இடத்துல மாநில அரசாங்கத்துடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அட்வைஸ் இதுல தேவைன்னு எங்க இருக்கு? அந்த யூனியன் டெரிட்டரி ஆக்ட்ல செக்ஷன் 3 கிளியரா சொல்லுது. ஒன்றரை லைன் தான் அது, எடுத்து பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு 3க்குட்பட்ட நியமன உறுப்பினர் நியமிக்கலாம்னு இருக்கு. பின்வாசல் வழியா நீங்க வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்கீங்க. மக்கள்கிட்ட எந்த அனுமதியும் இல்லாம பின்வாசல் வழியா புறவாசல் வழியா தான் உள்ள நுழையறீங்க. அதை நீங்களே ஏத்துக்கிறீங்க. பாராளுமன்றத்துல இந்த சட்டத்தை உருவாக்கியது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். பார்லிமெண்ட்ல இந்த சட்ட ஷரத்தை உருவாக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. திரு ராகவன், இன்னொரு விஷயம் அவங்க வலியுறுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் 3 பேரையுமே பாஜக சார்பில் இருக்கக்கூடியவங்களே நியமிக்கணும், வேறு கட்சிக்கு ஒருத்தரையாவது வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட அவங்க வைக்கிறாங்களே, அதுவும் நியாயமானதுதானே? அவங்களும் வைக்கட்டும், நியூஸ் 7 வைக்கட்டும், தப்பு இல்ல. அதற்கு தான் சொல்லுகின்றேன். அதுல ஒரு ஓட்டு கூட வாங்காத நீங்க பின்வாசல் வழியா எம்எல்ஏ கொண்டாந்து திணிக்கிறீங்கன்னா அப்பனா அது எந்த வகையில நியாயம்? அது மக்கள் மத்தியில ஏற்புடையதா? இப்ப எல்லா விதிகளுக்கும் எல்லா நியாயங்களுக்கும் புறம்பா தானே நடந்துக்கிறீங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிருந்தேன். நியூஸ் 7 வந்து அதை வலியுறுத்தல, காங்கிரஸ் கட்சி வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். என்னங்க? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸோட நியமன எம்எல்ஏவையும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் 7 வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு. நாங்க அதை நினைக்கல, காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துறதை தான் நாங்க எடுத்து சொல்றோம். வேற ஒண்ணு மீன் பண்ணது என்னன்னா, நான் நியூஸ் 7 அப்படி மீன் பண்ணல. பத்திரிகைகள், தொலைக்காட்சியோ பத்திரிகைகளோ அந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்க சட்ட முரண் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதுக்கு பல விஷயங்கள் காங்கிரஸோட ஆட்சியில நடந்ததெல்லாம் சொல்ல முடியும். இது உருவாக்கியது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை உருவாக்கப்பட்டது. அதனால தமிழ்நாடு கவர்னருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு இருக்கிற பவர்ஸை கம்பேர் பண்ணா அங்க அதிகம். அதே மாதிரி பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கவர்னருக்கும் டெல்லி கவர்னருக்கும் பாத்தீங்கன்னா டெல்லி கவர்னர் லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர் அதிகம். அது சட்டத்துல கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அதனால தன்னுடைய சட்டப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்ட விதிமுறைகள் படி கொடுக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லவே முடியாது. மக்கள் வாக்களிக்கிறதுக்கு பத்தி உங்களுக்கு மரியாதையே கிடையாது. மக்கள் வாக்குகளை பத்தி உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. 30 எம்எல்ஏக்கள் மக்கள் பாஜக எம்எல்ஏ ஒண்ணு கூட கிடையாது. அதுல மக்கள் வாக்களித்து வரக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு எதிர்கட்சி இருக்கு. அதை பத்தின எந்த பார்வையும் இல்லாம நீங்க ஒரு 3 பேரை உங்க கட்சியில இருந்து கொண்டு வந்து உங்க ஆளுநர் இருக்கிறதுனால அவங்கள கொண்டாந்து உள்ள திணிக்க நினைக்கிறீங்கன்னா அப்ப இது மக்கள் விரோத போக்கு இல்லையா? இதுதானே நியாயமற்ற செயல். உங்களுடைய நியாயமற்ற இந்த செயலை மக்கள் விரும்புவார்களா? காங்கிரஸ் கட்சி இந்த நியாயம் தர்மத்தை பத்தி பேசுவதற்கு முன்பாக தங்களுடைய ஆட்சியில என்ன நடந்தது, நாங்க யாரையுமே இந்த மாதிரி கொண்டு போய் நியமன எம்எல்ஏவா எங்கேயும் திணிச்சது கிடையாது. தயவு செஞ்சு ஒரு உதாரணம் சொல்லுங்க. தயவு செஞ்சு ஒரு உதாரணம் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு யூனியன் பிரதேசத்துல நாங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஊர்ல நாங்க போய் யாரையாவது எங்க கட்சி ஆட்களை திணிச்சிருக்கோமா நீங்க சொல்லுங்க. ஆளுநர் மூலமா நாங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கோமான்னு
ஒரு உதாரணம் எங்களுக்கு காமிங்க. அப்படிப்பட்ட நியாயமற்ற செயலில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் ஈடுபடாது. இது போன்ற பாரதிய ஜனதா பின்வாசல் வழியா வரக்கூடிய இத மாதிரி தந்திரங்கள்லாம் நாங்க ஒருபொழுதும் மக்கள் விரோத சக்தியாக நாங்க உங்களை மாதிரி இயங்க மாட்டோம். திரு ராகவன், காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தக்கூடியது இதுதான். அதாவது துணைநிலை ஆளுநரை வந்து ஒரு கைப்பாவியா வைத்துக்கிட்டு பாஜக செயல்படுது அப்படிங்கறத தான் அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க. விளக்கம் ஒண்ணு இல்லைங்க, அவங்க எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம நேர்மையா எதிர்கட்சி இல்லங்க, அங்க ஆளுங்கட்சி இருக்கவங்க அப்படிதான் புதுச்சேரியில எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சி. நாங்க ஆமாமா ஆளுங்கட்சி அங்க இருக்கிற பிற எதிர்கட்சிகள் யாரையுமே கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையாக பாரதிய ஜனதா தலைவர்களை கொண்டாந்து ஒரு ஓட்டு கூட ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஊர்ல கொண்டு வந்து திணித்து நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வச்சு தன்னிச்சையா நீங்க இந்த மாதிரி செய்யறது மக்கள் மத்தியில நீங்க தவறான ஆட்களாக உங்களை காண்பிப்பது இல்லையா? இல்ல ஒரே நிமிஷம் அவருக்கும் டைம் கொடுங்க, அவருடைய விளக்கத்தை அவர் சொல்லட்டும். திரு கேடி ராகவன், அதுதான் சொல்ல வரேன். நான் அததான் சொல்ல வரேன். நீங்க இது வந்து தவறான ஆலோசிக்கல, எதிர்கட்சி ஆலோசிக்கல, ஆளுங்கட்சி ஆலோசிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து இதுல சட்டமுறை ஏதாவது இருந்தா காட்டுங்க. நீங்க மரபுப்படியோ சட்டப்படியோ இப்படிதான் செய்யணும்னு எங்க இருக்கிறது? இன்னும் கேட்டா ரஜினி ராய் இருக்கும் பொழுது இந்த இதே மாதிரி மாநில அரசாங்கம் நியமித்த அதை ரெக்கமெண்ட் பண்ண அந்த நாமினேட்டட் எம்எல்ஏவாக யாரை நியமிக்கணும் ரெக்கமெண்ட் பண்ண அதை கூட ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சென்டர். பவர் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து சட்டத்துல கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது எங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, காங்கிரஸுக்கே சொல்றேன். காங்கிரஸே நீதிமன்றத்துல நீங்க இது எப்படி துஷ்பிரயோகம்னு வரும்? நீங்க ப்ரொவிஷனை காட்டுங்க, கன்சல்ட் பண்ணணும். மக்கள் வாக்களித்த மக்களுக்கு எதிரானது இது. திரு கேடி ராகவன், இன்னொரு விஷயம் கூட இதுல நம்ம பார்க்கணும். திரு கேடி ராகவன், இன்னொரு விஷயம் கூட நம்ம இதுல பார்க்கணும். இந்த நியமன எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட தான் வந்து இப்ப நியமிச்சிருக்காங்க. இவ்வளவு மாதங்களாக நாராயணசாமி அந்த நியமன எம்எல்ஏக்களை பத்தியே எதுவுமே பேசாததால தான் இதை வந்து கிரண்பேடி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு விளக்கம் தராங்களே. உண்மைதானே. நேத்துக்கு ஒரு பத்திரிகை செய்தியில நான் பார்த்தேன், திரு நாராயணசாமி அவர்கள்ட்ட யாரோ கேட்டாங்க, உங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் தான் கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் பண்ணல, உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, ரைட் இருக்குன்னு சொன்னா பண்ண வேண்டியது தானேன்னு கேட்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் பண்ணலன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு சரியான வாதங்களாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால கூட இதுல நியமன உறுப்பினர்ல ஒரு விஷயம் நடந்தது எப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கும்பொழுது கண்டிப்பா நியமிக்கணும்னு பண்றது இல்லைங்க. நடுவில் கூட சில அரசாங்கம் அங்க இருக்கும்பொழுது நியமன உறுப்பினர் நியமிக்காம இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் கூட உண்டு. அதனால இன்னைக்கு வந்து இட் இஸ் நாட் பர்சி இல்லீகல். இல்லீகல்னு சொன்னா நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கு, நீதிமன்றம் சரியான அந்த முடிவை கொடுக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் கண்டிப்பா. அந்த வழக்கு வந்து சட்டத்தினுடைய நேரடியில பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் டைரக்ட் ப்ரொவிஷன் இருக்கு, செக்ஷன் 3 ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் கிளியரா சொல்லுது. கண்டிப்பா அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்கு. அது தொடர்ந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து அதுக்கப்புறமா அதை நம்ம பத்தி பேசலாம். எனவே எங்களுடைய தொலைபேசி இணைப்புல வந்து உங்களுடைய பாஜகவினுடைய தரப்பு கருத்துக்களை பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி திரு கேடி ராகவன். நன்றிங்க, வணக்கம். விஜயதரணி, இப்ப பாஜக அவங்களுடைய தரப்பு விளக்கங்களை வந்து வச்சுட்டாங்க. ஏன் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை நாங்க எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் அளிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்து மோதல் உச்சக்கட்டத்தில் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் வந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த மேலிடத்துல இருந்து எந்த ஒரு விஷயமுமே இங்க நடக்கலையே, ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரவே இல்லையே. மேலிடம் இதை கவனித்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அங்க வந்து ஒரு முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் அங்க இருக்காரு, அங்கே எங்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையை தான் நாங்கள் முன்னிறுத்தினோமே தவிர மேலிடம் தனியாக ஒரு தன்னுடைய பார்வையை கூறாது. ஆகையால் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அதே நேரம் மத்தியிலிருந்து அவர் வந்து ஏதாவது உதவி கேட்டால்தான் மத்தியிலிருந்து அதை பற்றி ஏஐசிசியிலிருந்து பேசுவாங்க. இதுதான் நடைமுறை. உதவி கேட்டாதான் உங்களுடைய மேலிடம் வந்து உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆமா, எங்களுடைய புரோட்டோகால் அதுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெகு சில மாநிலங்கள்ல தான் வந்து காங்கிரஸ் எங்களுடைய புரோட்டோகால் அதுதான். ஆனா இதை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க ஏற்கனவே. ஆகையால் இதுக்கு மேல வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன பரிந்துரைக்கிறாரோ அதை பொறுத்து எங்கள் மத்திய தலைமை வந்து அதை பொறுத்து முடிவெடுக்கும், அதை பொறுத்து பேசுவார்கள். அப்படிதான் அது இருக்கும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி புதுச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? அதுதான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தான் நான் சொல்றேன், வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆளுநரை பொறுத்தவரை
அவர்கள் மக்கள் விரோதமாக அவர் எடுத்த முடிவுகள், சட்டத்திற்கு புறம்பாக எடுத்த முடிவுகள், விதிகள் மரபுகளுக்கு புறம்பாக, சட்டப்பேரவையின் மரபுகளுக்கு புறம்பாக எடுத்த முடிவுகள், இது எல்லாமே கேள்விக்குறியானது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பின்வாசல் மூலமாக திணிக்க நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆளும் தரப்பில் ஒரு கட்சியை மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது எதிர்க்கட்சிகளாகவும் சிலர் அங்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய யாருடைய பரிந்துரையும் இல்லாமல், ஆலோசனையும் இல்லாமல், தன்னிச்சையாக தானாகவே எல்லாவற்றையும் நடத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே இருக்கிற அரசாங்க கோப்புகள், அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாத்திலையுமே துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரி செயல்படுவது வாக்களித்த மக்களுக்கு விரோதமானது. மக்கள் வாக்களித்து எங்களுக்கு இவர் தான் முதலமைச்சராக வேணும், இவங்க தான் இந்த அரசாங்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி வேணும்னு விருப்பத்தோடு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பார்வையை முன்வைக்கலாம். அது சட்டப்பேரவையில் வெளியிலையும் முன்வைக்கலாம். எதுலேயுமே இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற ஆளுநர் மட்டும் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து திணித்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி மக்கள் விரோத சக்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நடுநிலைமையற்ற ஒரு ஆளுநர் இன்றைக்கு புதுச்சேரியில் ஒரு மோசமான சூழ்நிலையை, ஒரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் ராஜினாமா செய்ய வேண்டும். மத்திய அரசு உடனடியாக அவரை நீக்க வேண்டும். அப்படியானால் மாநில அரசோட இந்த மாநில அரசினுடைய இந்த சுய ஆட்சியை வந்து பறிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற கருத்தை வச்சு? அதாவது இல்ல இது புதுச்சேரியில் மட்டும் இல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பல்வேறு சம்பவங்கள், மாற்றிறைச்சி சம்பவமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு நீட் சம்பவம், நீட் குறித்து நாம இங்க ஒரு சட்டத்தையே அனைத்து கட்சிகளும் இயற்றி மத்தியில குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அமிச்சோம். குடியரசுத் தலைவருக்கே அனுப்பவில்லை மத்திய அரசு. இன்னைக்கு இதுதான் நிலைமை. அப்போ மத்திய அரசு எந்த அளவுக்கு தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் ஒடுக்க நினைக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களையும், அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். மாநில அரசுகளை ஒடுக்குமுறையில் கொண்டு வருவது, மாநிலங்களுக்குரிய அதிகாரங்களை தன்வசம் வைத்துக்கொண்டு மாநில சுயாட்சி முறையை முறியடிப்பது, மத்தியில் கூட்டாட்சி தான். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகள். அப்படி இருக்கும் பொழுது மத்திய கூட்டாட்சிக்கு எந்த மரியாதையும் இல்லாத, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எந்த அங்கீகாரம் இல்லாத அளவுக்கு ஒடுக்குமுறையை கையாளக்கூடிய தன்மையை தான் பாஜக அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வடிவம் தான் புதுச்சேரியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு மக்கள் விரோத போக்கு, பல்வேறு சட்டவிரோத மரபுகளுக்கு மாறான போக்கை ஆளுநர் கைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஆளுநரை வந்து மாற்றணும், அவங்க வந்து அதிகாரத்தை மீறி செயல்படுறாங்க அப்படின்னு இருக்கிறீங்க. சரி, ஒருவேளை கற்பனைக்காக புதுச்சேரியில் வந்து ஆளுநரை மாற்றிட்டாங்க அப்படின்னா, கிரண்பேடியை வந்து தமிழகத்தினுடைய ஆளுநராக நியமிச்சிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதை வரவேற்குமா? அது மத்திய அரசு யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவரை எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் மாற்றம் செய்யலாம். அப்படி மாற்றம் அவர்கள் செய்தார்களே ஆனால் அது அவர்களுடைய விருப்பம். காங்கிரஸை பொறுத்தவரை அங்கு ஒரு காங்கிரஸ் ஆட்சியை நிலைகுலைய செய்ய முயற்சிக்கிறார் கிரண்பேடி. அதுதான் நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அதே போல இங்கேயும் வந்து ஏதாவது விஷயங்களை செய்வார்களே ஆனால் சட்டத்திற்கும் மரபுகளுக்கும் மக்கள் விரோத போக்கையும் கையில் எடுத்தார்களால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அதையும் எதிர்க்கும். அப்படி இல்லாம ஆளுநராக செயல்பட்டா வரவேற்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நடுநிலைமையான ஒரு நல்ல ஆளுநராக இருந்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அது கிரண்பேடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்போ கூட புதுச்சேரியில் அவர் நடுநிலைமையோடு அவர் செயல்பட்டார்களான அவர்களை நாங்கள் வரவேற்போம். ஆனால் இது போன்ற மக்கள் விரோத போக்கோடு ஒரு கட்சிக்கு துணை போகிற ஒரு ஆளுநராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் அவர் ஆளுநராக இருக்கவே தகுதியற்றவர் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக காங்கிரஸ் தரப்பினுடைய கருத்துக்களை எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி விஜயதாரணி. இதோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம்.